எது கேட்டாலும் திமுக பண்ணலையா, அதிமுக பண்ணலையா? அது ரெண்டு பேரும் பண்ணாங்க. அது வேணான்னு சொல்லி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தமிழை கொன்னு புதைச்சி ஒரு இதை பேசுறாரு. என்னுடைய கிறிஸ்டியானிட்டி வந்து உன்னை கத்துக் கொடுத்துருக்குது. என்னத? அன்பை கத்துக் கொடுத்துருக்குது, இரக்கத்தை கத்துக் கொடுக்குது, அமைதியை கத்துக் கொடுத்துருக்குது. எவ்வளவு தமிழ் படிச்சாலும் இது வராது என்று தமிழ் நிதி அமைச்சர், தமிழ்நாட்டு நிதி அமைச்சர் மரிய வில்சன் சொல்றாரு. கிறிஸ்டியானிட்டி வந்து அன்பை கத்துக் கொடுத்துருக்குது. தம்பி பொண்டாட்டி அடிக்க கத்து கொடுத்தா கிறிஸ்டியானிட்டி? தம்பியோட மகளை கடத்தி கொண்டு வந்து வைக்க சொல்லிச்சா கிறிஸ்டியானிட்டி? அப்படி ஏதாவது பைபிள்ல இருக்கு? இப்படி தம்பி பொண்டாட்டி அடித்து தம்பி மகளை கடத்தி பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு வாங்கடா மகனே அப்படின்னு பைபிள்ல ஏதாவது வாசகம் இருக்கா? மரியாதைக்குரிய மரிய வில்சனே, அதாவது உலகத்துல எல்லா நாட்டிலும் 194 நாடுகள்ல இங்கிலீஷ் இருக்கு. உலகத்திலே இங்கிலீஷ ஆங்கிலம்னு அழைக்கிற ஒரு கூட்டம், ஒரு இனம், ஒரு மொழி, அது தமிழ் மொழி. நான் கேட்கிறேன், நீ சேப்பியார் மர்மம் தானே, ஷேக்ஸ்பியர் மர்மம் இல்லையே? நீ ஈசிஆர்ல தானே காலேஜ் நடத்துற, ஐரோப்பால காலேஜ் நடத்தலையே. முதல்ல நீ கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்கா படிக்கல, பைபிளையும் ஒழுங்கா படிக்கல, தமிழையும் ஒழுங்கா படிக்கல, ஆங்கிலத்தையும் ஒழுங்கா படிக்கல. அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே அறுத்து ஒரு தள்ளிடுவாரு. அப்படியே புலமை பித்தர் இவர் இங்கிலீஷ்ல. அதுவும் ஓட்டர் இங்கிலீஷ், அறகுறை இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ஒரு பெரிய புலமை இவர். அப்படியே கவிதைகளை எழுதி கொட்டி தள்ளிடுவார் இவர். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியா? மரியாதைக்குரிய கடையனூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வியில என்ன தப்பு இருக்கு? கோரிக்கையா வச்சாரு. அவர் கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, கோரிக்கையா வச்சாரு. கோரிக்கைக்கு கொந்தளிக்கிறீங்க. கோரிக்கைக்கு கொந்தளிக்கிறீங்களா இல்ல கடந்த 2 நாட்களாக நாங்க கேட்ட கேள்வினால கொந்தளிக்கிறீங்களா? தமிழ்நாடு சட்டசபையில பிடிஆர் பழனிவேல் தேர்தல் பண்ணார். அப்ப அவர் ஊழல் பண்ணார், நீ பண்ணுவியா?